எலெக்ஷன்ல பேசினா ஐயோ இந்து ஓட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆன்டி முஸ்லிம் இல்லைன்னா நீங்க யூ நாட் அ குட் ஹிந்து. ஹர்ஷ்மந்த் இஸ் அ பேட் ஹிந்து, காந்தி இஸ் அ பேட் ஹிந்து, கோட்ஸே தான் குட் ஹிந்து. இந்த அழுக்குல பிஜேபி தாமரை மலர முடியும். லெஃப்ட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் இன் இந்தியா அண்ட் இட் won't be finished. அன்றாட சமூக அரசியல் நிகழ்வுகளை பேசுவோம் திண்ணையில். திண்ணை டிவி நேயர்களுக்கு வணக்கம். திண்ணையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்னாவிலிருந்து திருமிகு கவிதா கிருஷ்ணன், சிபிஐஎம்எல் கட்சியின் தலைமை அரசியல் குழு உறுப்பினர். அவரோடு நாம் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் குறித்து விளையாடுவோம். வணக்கம் மேடம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுல இடதுசாரிகள் பாத்தீங்க அப்படின்னா 29 இடங்கள்ல போட்டிட்டு 16 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சிபிஐஎம்எல் சொல்லலாம், அவங்க 19 இடங்கள்ல போட்டிட்டு 12 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. இந்த வெற்றியை நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ரொம்ப ஸ்பெஷல் எலெக்ஷனா இருந்தது. ரொம்ப வேற மாதிரி எலெக்ஷனா இருந்தது. என்னன்னா இது வெறும் எலெக்ஷன் மாதிரி, இதுல இது ஒரு மக்கள் போராட்டம் மாதிரி இருந்தது. அதுல இந்த இஷ்யூஸ் எல்லாம், இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேக்கன்ட் சீட்ஸ் ஃபில் அப் பண்ணும், அதுல பேசிக்கலி லைவ்லிஹுட் இஷ்யூஸ், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஸோ ஒர்க் பிளேஸ் ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் சென்டர் ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ இனவே இந்த இஷ்யூஸ் என்னன்னா, தீஸ் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் வெரி நேச்சுரல் ஃபார் த லெஃப்ட். ஸோ நேச்சுரலி லெஃப்ட் ஆக்டிவிஸ்ட் எங்கே கேண்டிடேட்டா இருந்தா ஒரு நேச்சுரலா அவங்களுக்கு வேண்டி ஒரு சப்போர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் இல்லை. அதுல லெஃப்டோட குட் பர்ஃபார்மன்ஸ், better roots among people and all of that. Of course, in that you have to see both things. Left also got support from RJD to win the seats, but RJD also got support from CPIML on many seats. So RJD won many seats, especially in Central Bihar region, where without CPIML votes, அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும் to win the election. So basically, I think that the real success in the election was to manage to make these issues center stage. Livelihood, people's rights, workers' rights, இந்த மாதிரி issues center stage வந்தது. அதே ஒரு ரொம்ப பெரிய achievement. ஆனா and we went for the alliance. என்னன்னா, we thought that at least our votes should count against BJP எதிராக இங்க votes count பண்ணணும். So that we did, but unfortunately we could not go to the extent of stopping the BJP. அது ஒரு regret இருக்கும். That is very regretful. We are not happy with that. ஆனா லெஃப்டோட ஒரு எக்ஸ்பேண்டட் பிரசன்ஸ், ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல ஒரு எக்ஸ்பேண்டட் பிரசன்ஸ் for the first time. இதுக்கு முன்னாடி பேசிக்லி பெங்கால், திரிபுரா, அல்லாட்டா கேரளா. ஆனா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல ஒரு பிஜேபி டாமினேஷன் சின்ஸ் 1990s. அதுல லெஃப்டோட டிக்ளைன் தான் இருந்தது. சிபிஐ அட் ஒன் டைம் பீகார்ல ஒரு பெரிய பார்லிமெண்ட்ரி பிரசன்ஸ் இருந்தது. ஆனா அது ஒரு டிக்ளைன் ஆயிப்போச்சு. வி கேன் டிஸ்கஸ் லேட்டர் அது ஏன் அந்த இருந்தது. ஆனா இதுல லெஃப்டோட ஒரு எக்ஸ்பேண்டட் பிரசன்ஸ் இருந்தா வி கேன் ரேஸ் தீஸ் இஷ்யூஸ் ஜஸ்ட் லைக் வி ஹவ் டன் இன் பீகார். I think in other states also, especially in North India, and in other states also, even Tamil Nadu, Karnataka, it's showing you that there is a possibility. Livelihood issues and rights issues, there is a possibility to build a politics around these issues. So that is a very positive development. இப்போ இந்த தேர்தலில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம்னு சொல்லப்படுறது என்னன்னா, 80க்கும் அதிகமான கோடீஸ்வரர்கள் போட்டிடுறாங்க. அவங்களோடவே ஏழை எளிய மக்களும் போட்டிடுறாங்க. இவங்களும் ஜெயிக்கிறாங்க. அதே சமயம் அந்த கோடீஸ்வரர்களோட போட்டி போட்டு இது எப்படி சாத்தியமானது? அங்க இந்த பீகார் தேர்தல் களம் பத்தி சொல்லுங்களேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. என்னன்னா, பேசிக்லி எலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ வெரி அன்இக்குவல் பிளாட்ஃபார்ம். ஓகே, எலெக்ஷனோட ஸ்பேஸே ரொம்ப அன்இக்குவல். அதுல இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மாதிரி ஒரே அன்இக்குவல் எலெக்ஷன்ஸ். ஆன் ஒன் சைட் ரொம்ப பெரிய கார்பரேட் பேக், பெரிய கரோட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அதர் சைட் ஆர்டினரி பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு வேண்டி கேண்டிடேட் ஆகிறதே ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா politics is not, politics is a very exciting and interesting thing because it is possible to fight this big money, big muscle kind of politics.
And I should say, BJP வந்தப்போ ஒரே இந்த பேசிக் இன்இக்வாலிட்டி ஹஸ் பின் மேக்னிஃபைட் மெனி டைம்ஸ். ஏன்னா பிஜேபிக்கு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்து இந்த அம்பானி பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ், ஃபாரின் கார்பரேஷன்ஸும் நிறைய அந்த பிளாக் மணி போடும் அந்த எலக்டோரல் பாண்ட்ஸில். த்ரூ எலக்டோரல் பாண்ட்ஸ் பிஜேபிக்கு தான் அந்த ஃபுல் ஃபண்ட் பிஜேபிக்கு தான் கிடைக்கும். ஒரு பைசாவும் வேற ஒரு பார்ட்டிக்கு கிடைக்காது, ஈவன் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். அதுல லெஃப்ட் பார்ட்டிஸ் என்னன்னா ஆன் பிரின்சிபல் சிபிஐஎம்எல் கார்பரேட்லேருந்து ஃபண்ட் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். பேசிக்கலி கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் வெல்விஷர்ஸ் அல்லாட்டா ஆர்டினரி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன்ல தான் ஃபுல் எலெக்ஷன் நடக்கும். அதுல கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல் பார்த்தா, எங்க கேண்டிடேட்ஸ் பார்த்தா ஒரே எல்லாரும் இப்போ காமெண்ட் பண்றாங்க. இங்க பல்ராம்பூர்ல இருந்து 4 டைம் எம்எல்ஏ இப்போ இன்னொரு ஜெயிச்சிருக்காங்க. அங்க வீட்டும் பார்த்தா ஒரே ஒரு ஆர்டினரி கச்சா ஹவுஸ் தான். அது பக்கா ஹவுஸ் இல்லை. இப்போ ஒரு பாத்ரூம் பக்கா இப்பதான் புதுவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இல்லாட்டா இட் இஸ் அ கச்சா ஹவுஸ். ஸோ எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி 4 டைம் எம்எல்ஏ இந்த மாதிரி எப்படி. ஆக்சுவலி அது சிபிஐஎம்எல் ஒரு பேசிக் நார்ம். சிபிஐஎம்எல் ஒரு நார்ம் என்னன்னா, எம்எல்ஏ ஃபண்ட் எடுத்துட்டு நீங்க பர்சனல் ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ண வேண்டாம். பேசிக் நீட்ஸ் ஆஸ் அன் எம்எல்ஏ, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும், கார் வேணும், அதான் பேசிக் நீட். பீகார்ல மாதிரி இடத்துல நீங்க டிராவலே பண்ண முடியாது, யூ கேனாட் விசிட் யுவர் கான்ஸ்டிடியூன்ஸ், அதெல்லாம் நீட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வைக்கணும். வேற எல்லாம் யூ ஷுட் நாட், ஃபேமிலி ஷுட் நாட் பெனிஃபிட், யூ ஷுட் நாட் பெனிஃபிட் கிரேட்லி ஃப்ரம் தட், ஃப்ரம் யுவர் பீயிங் இன் பொசிஷன் ஆஃப் பவர். அது ஒன்று. வேற என்னன்னா, வேற கேண்டிடேட்ஸ் பார்த்தா கூட எல்லாரும் ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி கேண்டிடேட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்க மனோஜ் மன்சி has won by some 50,000 votes in Agiao constituency. He is a youth organization, Revolutionary Youth Association president, all India president. Our parents இப்போ brick kiln workers, so தொழிலாளர்கள் and manual laborers. அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ். ஒரு கேண்டிடேட், ஒன் ஆஃப் அவர் கேண்டிடேட்ஸ், he lost the election. ஆனா ரஞ்சித் ராம், he lost the election from Kalyanpur. ஆனா even about his candidature, I had people come and ask me, நீங்க எப்படி கொடுத்தே கேண்டிடேச்சர் தான் ஒரே கையில காசு இருக்காட்டா கொடுக்க மாட்டாங்க, ஒரு பார்ட்டியும் கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் அ டோட்டலி புவர் ஃபேமிலி, திஸ் இஸ் he's somebody from very poor background, எப்படி கொடுத்தது? So we gave a ticket. Of course, left party, we are giving our activists our tickets. Activists are mostly from such background. How did they win the election? That is the interesting part. That means that you can win, jaikalam against money. Politics is not only constructed through money. BJP not only had unlimited money, so NDA had unlimited money, but they also had ella media, periya media ella avanga pocket le. Ella television channel CPIM la kaamikka maata. They will not show CPIML existum பண்ணது, அது காமிக்க மாட்டா. If they show up a full campaign, CPIML என்ன நக்சல், CPIML என்ன ஆன்டி நேஷனல், இது அது அந்த மாதிரி தான் கேம்பெயின் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் காஷ்மீர் பற்றி பேசுகிறாங்க, இவங்க ஆன்டி நேஷனல், இவங்கெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது அது அந்த மாதிரி தான் ஃபுல் ப்ராப்பகேண்டா, பிஜேபி ப்ராப்பகேண்டா செஞ்சது இந்த மாதிரி. ஆனால் people know us. 30 years of work in Bihar, ground level work. அதோட ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. அந்த வேலை செஞ்சா, அந்த you be with people in thick and thin, good times and bad times, that people know. So briefly I'll just mention, இங்க சிபிஎம்லோட வேலை in this Biharல since 1980s. And அங்கே basically land, wages and dignity ஓட question. So dignity ஓட question, development ஓட question, democracy ஓட question. அது central question. எப்படின்னா, even the question of casting vote, Dalits ஓட constitutional right இருக்கு, நாங்க vote cast பண்ணலாம். ஆனா voting polling boothல போனா, நீங்க கேண்டிடேட் ஆனா இல்லாட்ட polling boothல vote போடுறதுக்கு போறேன், அங்கே you will be shot dead. அந்த மாதிரி தான் இருந்தது பீகார்ல in the 1980s. In a way you can compare those who know US history. Black votersக்கு இந்த voter suppression, voting right இருந்தா கூட நீங்க vote போடுறதுக்கு பூத்ல போனா you will be shot dead. அந்த மாதிரி white supremacist USல 1940s, 1930s, 1940s, 1950ஸ்ல அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே 1980s பீகார்ல இருந்தது. அதுல நாங்க தான் மூவ்மெண்ட் பண்ணி, அந்த மாதிரி மூவ்மெண்ட் we have constructed a movement where people were able to go cast their vote. Not only cast their vote, but elect representatives from CPIML who are from such a background.
So that was met with terrible violence, feudal violence, and the Dalit massacres எல்லாம் நடந்தது. ஆனால் still CPIML held its own and we continued. And even now, if you see during லாக்டவுனில் ஒரு பார்ட்டியும் வெளியில் வரவே இல்லை பேசிக்லி. லாக்டவுனில் சரி கொரோனா வைரஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாம் தேர் வாக்கிங் ஹோம், பட் லெஃப்ட் பார்ட்டிஸ் டெஃபினெட்லி வேர் டிஃப்ரெண்ட். அண்ட் த பீப்புள் ரெக்கக்னைஸ் திஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஃபோர் எலெக்ஷன்ஸ் யாரோ சொன்னா, ஐயோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்னன்னா தே வில் கோ பேக், தே வில் சஃபர் ஸோ மச், அதுக்கப்புறம் மோதிக்கு தான் போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. இப்போ சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி போல் பார்த்தா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க ஃபேமிலியில் யாரோ இருக்காங்க மைக்ரண்ட் ஒர்க்கர், அவங்க மோஸ்ட்லி மகாகட்பந்தன் தான் ஓட் கொடுத்துருக்காங்க. The reason is mainly the role of the left, role of parties like CPIML, who helped not just in Bihar, ana Tamil Nadu, Karnataka, people, Bihari migrant workers, ipo they are good friends with comrades in Tamil Nadu and Karnataka. There is language problem, ana they remember இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, வேற யாரும் வரல, இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நாங்க அப்சல்யூட்லி மறக்க மாட்டோம், அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. அங்க ஓட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் பேசிக்லி த ரீசன் ஹவு யூ கேன் டிஃபீட் பிக் மணி பார்ட்டி. இன்னொரு கேள்வி மேடம், இப்போ உங்களுடைய கூட்டணியிலேயே இருந்த காங்கிரஸ் வந்து 70 இடங்கள்ல போட்டிட்டு அதுல வெறும் 19 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களுடைய இந்த ஹிட் லாஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா, இதுதான் பிஜேபி ஆட்சி அமைக்க வழிவகுத்ததான் நினைக்கிறீங்களா? பேசிக்லி ஐ வுட் சே தட் காங்கிரஸோட அங்கே அவ்வளோ 70 சீட்ஸ் இல்லையா, ஆனால் 70 சீட்ஸில் அந்த மாதிரி ஒரு பேஸ், அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இல்லை. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரேஷ்னல் சீட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். ஸோ லாஸ்ட் டைம் 2015 பார்த்தா காங்கிரஸ் அரௌண்ட் 40 சீட்ஸ் கான்டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி 40 சீட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கான்டெஸ்ட் பண்ணால் அது காங்கிரஸுக்கு வேண்டியும் இட் வுட் ஹவ் பீன் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஜென்ரலி அலையன்ஸுக்கு வேண்டியும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் 10 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்ஜேடி கான்டெஸ்ட் பண்ணா, அதுக்கப்புறம் 10 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா சிபிஐஎம்எல்க்கு கொடுத்தா, 10 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா சிபிஐசிபிஎம்க்கு கொடுத்தா கொஞ்சம் பெட்டர் கான்டெஸ்ட் நடந்துக்கலாம். நீங்கள் சச் அ க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷன், அந்த சீட்ஸ் ரொம்ப மேட்டர் பண்ணிக்கலாம். அது டெஃபினெட்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுறா. ஐ திங்க் அது காங்கிரஸ்லேயும் ஒரு டிஸ்கஷன் அதுக்கு வேண்டி. ஆனால் ஓவரால் ஐ வுட் சே தட் மகாகட்பந்தனோட சப்போர்ட் பேசிக்லி இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் ஒரு நேரோ மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கு என்டிஏ. ஆனால் அந்த எலெக்ஷனோட த்ரஸ்ட் பார்த்தா, எலெக்ஷன்ல ரைசிங் ட்ரெண்ட் பார்த்தா அது மகாகட்பந்தன் தான் ரைசிங் ட்ரெண்ட். எப்படி 2 months பேக் ஒரு யூ லுக் அட் லோக்நீதி போல், யூ லுக் அட் எனி credible voter, any credible commentary on Bihar election, எல்லாரும் சொன்னா இங்க கான்டெஸ்டே கிடையாது, இங்க என்டிஏ தான் ஜெயிக்கும், இங்க ஒரு கான்டெஸ்டும் கிடையாது, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆன்டி நிதிஷ் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனா எல்லாரும் vote சேவா என்டிஏ தான் vote they will win. ஆனா we could turn this around and we could create a narrative, we could create a politics around employment, around development, all of that, and this was we could channel the anger against the Nitish and Sushil Modi government, against Bihar government, against Narendra Modi policies also, lockdown, etc. And it suddenly became a phenomenon, it became a fight. Earlier it was no fight, we made it a fight. அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன vote மார்ஜின்ல அரௌண்ட் 20 seats ஆல்சோ ரொம்ப கம்மி மார்ஜின்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் irregularities இருக்கா, அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதில் ஏதாவது இருந்தால் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனால் one thing I should say here, not related to Congress, so it's not just a direct answer to your question, and we are talking about it, so I thought I should add that. என்னன்னா ஆக்சுவலி ஒரு தியரி, இங்கே எல்லா கோவமும் நிதிஷ்குமார் இருக்க கோவம் இருக்கு, ஆனால் மோடி இருக்கு அந்த மாதிரி கோவம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன். அண்ட் ரிசல்ட்ஸை பார்த்தா ஒரே இந்த கன்க்ளூஷன் ஒரே ஸ்ட்ராங்காக போடுறேன். ஆனால் தட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ட்ரூ. ஓகே, ஃபர்ஸ்ட்லி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி தான். இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி, பிஜேபி இஸ் நாட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. செகண்ட்லி எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கொரோனா வைரஸ்னா என்னன்னா, அது இந்தியாவில் வேற இடத்துல ஒரு இஷ்யூ, கொரோனான்னா ஒரு பயம், ஒரு ரியல் இஷ்யூ.
பீகார்ல என்னன்னா, பீகார்ல எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு எபிடமிக் டிசீஸ் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்செஃபலைட்டிஸ் டெத்ஸ் எல்லாம். அண்ட் டு பிஹாரிஸ் என்செஃபலைட்டிஸ் டெத் லுக்ஸ் லைக் அன் எபிடமிக். எல்லாம் லைனாக குழந்தைகளுக்கெல்லாம் என்செஃபலைட்டிஸ் வரும். அவங்க எழுந்து போய் தே வில் டை, தே வில் லூஸ் தேர் லைஃப்ஸ். ஒரே சிக்னஸ் இல்னஸ் அது பார்க்கலாம். COVID-19 என்னன்னா தட் இஸ் அ மோர் இன்சிடியஸ் டிசீஸ். அந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரில, எஸ்பெஷலி ரூரல் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் செப்பரேட் சிம்டம்ஸ் யூ கேனாட் சி, ரைட்? கோல்ட் காஃப் மாதிரி தான் சிம்டம்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவர் வரும். அதுக்கப்புறம் ப்ரீதிங் ட்ரபிள் வரும். இதெல்லாம் வேற டிசீசஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இன் ரூரல் பீகார் தே டு நாட் நோ தட் பீப்புள் ஹவ் காட் கொரோனா. They do not know that people have died of COVID. So for them, COVID is nothing. What is the traumatic event is the lockdown. So அவங்களெல்லாம் சொல்றாங்க, மோடி லாக்டவுன் பண்ணா why he could not 4 hours நோட்டீஸ்ல லாக்டவுன் செய்தாங்க. 4 days நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு உங்களுக்கு ரீச் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் லாக்டவுன் சேர்ந்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரி லாக்டவுன் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராமா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ஜாப்ஸ் இல்லை, இப்போவும் இதில் ஒரே அந்த ட்ராமா கண்டினியூ பண்ணது இந்த மோடிக்கு வேண்டியும் இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு. அதை ஆக்சுவலி பிஜேபிக்காரங்களும் அவங்களுக்கு தெரியும். ஆனா ரிசல்ட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி மோடி ஃபேக்டர், மோதித்வா தட் இஸ் ஃபைன். ஆனா தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே மேடம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்கட்சி அப்புறமா கூட்டணிக்கு எல்லாரையும் ஒன்று சேர்த்து தான் அவங்களை எதிர்கொள்ளணும். ஆனா ஏஐஎம்ஐஎம் ஓட தலைவர் வந்து தனியாவே போட்டியிடுறாரு. அசாதுதீன் ஓவைசி போட்டியிட்டு வெற்றி பெறாரு. ஒரு தரப்பினர் வந்து அவருடைய வெற்றியை வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பாஜகவோட பி டீம் சொல்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் இதை ஜெயிச்சிருக்கலாம்னு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி எங்க பார்ட்டி பொசிஷன் என்னன்னா, அந்த மாதிரி பி டீம் அந்த மாதிரி சொல்றது அது ரொம்ப டெமோக்ராட்டிக் பொசிஷன் இல்லை. ஸ்பாய்லர், பி டீம், அவங்க ஓட் கட் பண்றாங்க அந்த மாதிரி சொன்னா எப்படி நடக்கும்? பேசிக்லி அந்த பார்ட்டி 5 seats அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்கிற சீட்ஸ்ல அவங்க ஓட் கட் பண்ணலையே, அங்கே தான் ஜெயிச்சாங்க. வேற நிறைய சீட்ஸ் இருக்கு அங்கே அவங்க ஓட்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் அங்கே மகாகட்பந்தன் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீட்ஸும் உண்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாங்கள் எங்கள் சிக்டா சீட், சிபிஐஎம்எலோட சீட், சம்பாரன்ல சீட் இருக்குது சிக்டா. அங்கே எம்ஐஎம் கேண்டிடேட்டுக்கும் 8,000 votes கிடச்சிது. ஆனால் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அங்கே மார்ஜின் கொஞ்சம் கம்மி. ஆனால் we have won the election there. And there are various factors. See, first thing is ஏஐஎம்ஐஎம் கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய இந்த மாதிரி லீடர்ஸ் இருந்தாங்க, வேற பார்ட்டி லீடர்ஸ், ஆர்ஜேடி, காங்கிரஸ். அவங்க நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ். அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவங்க எம்ஐஎம் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஓட் கிடைச்சிருக்கு, அல்லாட்டா ஜெயிச்சிருக்காங்க. இவங்களே கொஞ்சம் சீட் கொடுக்கறதுல கொஞ்சம் ஸ்மார்ட்லி சீட் கொடுத்தா they could have managed it. Okay, that is one factor. Second factor என்னன்னா, we feel that AIMIM phenomenon என்ன, that is basically முஸ்லிம்ஸ்ல, எஸ்பெஷலி முஸ்லிம் யூத்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எங்க நடக்கிற ஒரு கம்யூனல் இன்ஜஸ்டிஸ், அதை பத்தி இந்த மெயின்ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ், மெயின்ஸ்ட்ரீம் செக்குலர் பார்ட்டிஸ் பேச மாட்டோம்ன்ற ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஒரே பயம், பேசினா எலெக்ஷன்ல பேசினா ஐயோ இந்து ஓட்டே கொடுக்க மாட்டாங்க, ஸோ வி லூஸ் இந்து ஓட்ஸ், தட்ஸ் வை நாங்கள் டச்சே பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூஸே அன்டச்சபிள் இஷ்யூஸ் மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிஏஎன்ஆர்சி ஆக்டிவிஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இஷ்யூ. ஈவன் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370, இந்த மாதிரி இஷ்யூஸ் அன்டச்சபிள் இஷ்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஸோ நேச்சுரலி முஸ்லிம் யூத்ல ஒரு ஃபீலிங் இருக்கு தட் தீஸ் இஷ்யூஸ் ஷுட் பி ரேஸ்ட். MIM is raising those issues in parliament and elsewhere. MIM raise பண்ணது MIM கிட்ட ஒரு சப்போர்ட், ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆர்ஜேடியோ, காங்கிரஸோ, சமாஜ்வாதி பார்ட்டியோ, பிஎஸ்பி, ஏதோ எனி பார்ட்டி, they cannot say that நாங்க ரேஸ் பண்ண மாட்டோம் இந்த இஷ்யூஸ், நீங்க ரேஸ் பண்றீங்க, ஆனா நீங்க எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணாட்டா தான் நாங்க ஜெயிக்கலாம், அல்லாட்டா ஐயோ நாங்க ஜெயிக்க முடியாது. அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க either you raise these issues
நீங்க உங்க பிளாட்ஃபார்ம்ல இந்த இஷ்யூஸ் அகாமடேட் பண்ணுங்க, எஃபெக்டிவ்லி ரேஸ் பண்ணுங்க. யூ கேனாட் டெல் சம்படி எல்ஸ் நீங்க கான்டெஸ்ட் பண்ணாட்டா அப்போதான் நாங்க ஜெயிக்க முடியும், கான்டெஸ்ட் பண்ணா நாங்க ஜெயிக்க முடியாது. That is not a fair position. But having said that, let me give a critique of AIMIM from a CPIML perspective. Okay, see, AIMIM இந்த issues எல்லாம் raise பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆனா பீகாரோட ஸ்பெசிபிக் கான்டெக்ட்ல முஸ்லிம்ஸ் கூட நடக்கிற இன்ஜஸ்டிஸோட இஷ்யூஸை எவ்வளோ ரேஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐஎம்எலோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா நாட் நவ், நாட் ஜஸ்ட் டியூரிங் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் முஸ்லிம் யூத்துக்கு ஃபால்ஸ் கேசஸ்ல அரெஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்ஐஏ வந்து இன்ட்ராகேஷனுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போகும். ஸோ இன்ஃபேக்ட் இஃப் யூ ரிமெம்பர் 2013 ஒரு நரேந்திர மோடியோட ஒரு ரேலி நடந்தது இங்கே காந்தி மைதான் பட்னால. அங்கே ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, ஒரு குக்கர் பாம்பு. இட் வாஸ் நாட் அ மேஜர் பிளாஸ்ட், பட் இட் வாஸ் அ பாம்பு பிளாஸ்ட். அந்த பாம்பு பிளாஸ்ட் கேஸ்ல பேசிக்லி என்ஐஏ வந்து இன்டிஸ்கிரிமினேட்லி முஸ்லிம் யூத்தை பிக்அப் பண்ணிருக்கு. இஃப் யூ ஹவ் கிராஸ் த்ரூ பட்னா ஆன் தட் டே அண்ட் யூ ஆர் முஸ்லிம், தென் they have picked you up for interrogation. And they have picked up without பீகார் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணல. மிட் நைட்ல வந்து ரேட் பண்ணி எடுத்துன்னு போறாங்க. பீகார் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எங்கே எடுத்துன்னு போறோம், டெல்லி எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இல்லீகல் அப்டக்ஷன் மாதிரி சேர்ந்தாங்க. அண்ட் மச் ஆஃப் திஸ் ஹேப்பன்ட் இன் 2014 டியூரிங் 2014 லோக்சபா எலெக்ஷன். அது எனக்கு ஞாபகம் இருக்கு, பிகாஸ் ஐ வாஸ் இன் பட்னா அட் தட் டைம். நான் பட்னால தான் இருந்தேன். இந்த மாதிரி ஜஹானாபாத்ல இருந்து கேஸ் வந்தது, இந்த மாதிரி தர்பங்கா மதுபனில இருந்து கேஸ் வந்தது. இமீடியட்லி மிட் எலெக்ஷன் எங்க பார்ட்டி, நான் வீரேன் ஜா, எங்க சென்ட்ரல் கமிட்டி மெம்பர், பொலிட் பியூரோ மெம்பர், இமீடியட்லி அங்கே அந்த ஃபேமிலிஸுக்கு போய் மீட் பண்ணோம் டியூரிங் எலெக்ஷன். அதுக்கப்புறம் நாங்கள் போய் பீகார் போலீஸை மீட் பண்ணி சொன்னோம், நீங்க சொல்லணும் இந்த மாதிரி என்ஐஏ வர முடியாது. என்ஐஏ வந்தா நீங்க பர்மிஷன் எடுத்து வாரண்ட் காமிக்குங்கோ, என்ன கேஸ் இன்ட்ராகேஷன் செய்யணும்னா ஏன் டெல்லிக்கு எடுத்துன்னு போனோம், இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ட்ராகேட் பண்ணலாம் இல்லையா? ஏதாவது சாலிட் கிடைச்சா ஏதாவது அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போங்க. ஆனா இன்ட்ராகேஷனுக்கு வேண்டி அங்கே என்ஐஏ செல்ல எடுத்துன்னு போவோம் டெல்லியில, விதவுட் எனி நோட்டீஸ், விதவுட். அப்போ டார்ச்சர் தான் பண்ணுவீங்க நீங்க. அந்த டார்ச்சர் எல்லாம் அலவுட் இல்லை. அந்த மாதிரி நாங்க தான் இன்டர்வீன் பண்ணி ஒரு பிரேக் போட்டோம் அந்த ஓவர் தட் ஹோல் ப்ராசஸ். ஓகே, இன்ஃபேக்ட் எங்க கேண்டிடேட் ஆஃப்தாப் ஆலம் ஒராயிலேருந்து, he is somebody who suffered during that time. He was picked up by NIA, interrogated. இந்த எலெக்ஷன்லயும் அங்க எதிர்க்க பிஜேபி இதெல்லாம் ஒரு கம்யூனல் கேம்பெயின், இவங்க டெரரிஸ்ட் அந்த மாதிரி கேம்பெயின்லாம் சேர்ந்திருக்காங்க, இந்த மாதிரி கேம்பெயின். பட் we managed to take up these issues. Where was MIM when these things were happening? அவங்க அதெல்லாம் இஷ்யூஸ் ரேஸ் பண்ணலையே. அவங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரேஸ் பண்ணல. அவங்க ஒரு எக்ஸிஸ்டிங் முஸ்லிம் மாஸ் பேஸ்ட் எங்க இருக்கோ சிஏஎன்ஆர்சியும் எம்எலோட அப்ரோச் என்னன்னா, சிஏஎன்ஆர்சி இஸ் நாட் ஓன்லி அ முஸ்லிம் இஷ்யூ. It is an issue for everybody. It is an issue for the poor. Don't treat it like a Muslim issue. It is, of course, discrimination against Muslims. It is an inequality against Muslims, but it will also affect poor people. So, during the CANRC movement, CPIML campaign, we campaigned among Hindus also, equally, explaining how NRC, CA, NPR will affect them. And we are the only party that mobilized Hindus on this issue also. So you are seeing that result in our result, and we feel that MIM's approach we have differences with, because ஒரு Hindu majoritarian politics ஒரு எதிர்க்க ஒரு majority minority polarization politics ரொம்ப effective இருக்க முடியாது. It has to be an approach of trying to build solidarities with progressive sections among Hindus, of trying to break this monolithic Hindu identity. ஹிந்துன்னா அதே தான் உங்க ஃபைனல் ஐடென்டிட்டி. ஏன் நீங்க ஒர்க்கர், உங்க ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் எல்லாம் தேர் அட்டாக்கிங். நீங்க யூர் அ வுமன், உங்க விமென்ஸ் ரைட்ஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எல்லாருக்கும் வேணும். ஜாப்ஸ் போறதுன்னா இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி. ஸோ வை திங்க் லைக் அண்ட் வை டிஃபைன் டூ திங்ஸ்? ஹிந்துவோட டெஃபினிஷன் ஷுட் நாட் பி ஆன்டி முஸ்லிம். பிஜேபிக்கு வேண்டி ஹிந்துன்னா ஆன்டி முஸ்லிம். நீங்க ஆன்டி முஸ்லிம் இல்லைன்னா நீங்க யூர் நாட் அ குட் ஹிந்து. ஹர்ஷ்மந்த் இஸ் அ பேட் ஹிந்து, காந்தி இஸ் அ பேட் ஹிந்து, கோட்ஸே தான் குட் ஹிந்து. என்னன்னா he hated Muslims and he killed those who liked Muslims.
So you have to be anti-Muslim, otherwise you're a bad Hindu. So that definition we have to challenge. We have to challenge it. If you accept that definition and say that Hindu society in the mari corrupt adu support panna mudiyadu, Muslims have to speak for themselves, Muslims have to be separate, then I think India cannot win that battle. Because India, in order to win the India battle for Indian constitution secularism, we have to have people from various sections working for justice together and equality together. மேடம், இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே வாக்கு எண்ணிக்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து 119 இடத்துல 119 தொகுதிகள்ல ஜெயிச்சுட்டதா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல வருது, இடதுசாரிகள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில நேரத்திலேயே அறிவிக்கிறப்ப 110 இடங்கள்ல தான் இடதுசாரிகள் ஜெயிச்சாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. என்ன நடந்துச்சு அந்த இடைப்பட்ட நேரத்துல? ஆக்சுவலி என்னன்னா, இதுல ரொம்ப நிறைய சீட்ஸ்ல இந்த மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் சிக்டா சீட்லயும் அது நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஆனா அங்க என்னன்னா, நீங்க 2000 votes எடுத்து நீங்க தான் லீட் பண்றேன், நீங்க தான் உங்க தான் விக்டரி, இப்போ சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் சடனா சொல்றாங்க என்னன்னா, நீங்க 800 votes you have lost by 800 votes. அது எப்படின்னா, they are claiming that they recounted some booth, some box, and they declared some votes to be valid, some to be invalid, and these are your votes. அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க. Various pretexts. For instance, postal ballot counting, அது first early postal ballot counting பண்ணணும். Postal ballot counting பண்ண அப்புறம் you put it aside. அதுக்கப்புறம் EVM ballots counting அப்புறம் கொஞ்சம் சின்ன ரிசல்ட்டா இருந்தா, சின்ன மார்ஜின் இருந்தா, உங்க vote victory margin and postal ballot உங்களுக்கு கிடைச்ச postal vote அந்த சைஸ் சேமா இருந்தா ரீவெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வாலிட் போஸ்டல் பேலட்ஸ் பண்ணணும். அதுதான் ரூல். சரியா? ஸோ இந்த நேம் ஆஃப் ரீவெரிஃபிகேஷன் அவங்க கொஞ்சம் ட்வீட் பண்ணுவாங்க. சரி, பார்க்கலாம் எவ்வளோ ஓட்ஸ் கிடைச்சா என்டிஏ கேண்டிடேட் ஜெயிக்கலாம், அந்த மாதிரி அந்த இன்வாலிட் ஓட்ஸை வேலிட் பண்ணி அங்கே கொடுத்துடுங்க. அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, ஆரோ இந்த மாதிரி குஜராத்ல நடந்தது. இங்க நடந்திருக்கா இல்லையா நான் சொல்ல முடியாது, ஆனா இது ஒரு பாசிபிலிட்டி நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். குஜராத்ல இந்த மாதிரி நடந்தது காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் கூட. டூ பிளேசஸ்ல குஜராத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஆர்டரிங் ரீஎலெக்ஷன் இன் 2 seats. There they found that RO, returning officer, he is announcing one tally, ஆனா என்டர் பண்ற டேலி வேற. அண்ட் பிஜேபிக்கு வேண்டி டேலியில் ஒரு இண்டிபெண்டோட ஓட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக காமிச்சு இண்டிபெண்டோட ஓட்டை இங்கே குவைட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேமரா ஃபுட்டேஜில், இட் ஹாஸ் டு பி வீடியோ டேப், நோ ஹோல் கவுண்டிங் ப்ராசஸ், அதில் பிடிச்சிட்டாங்க கோர்ட்டில். ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வி ஆர் ரெக்விசிஷனிங் தட் கேமரா ஃபுட்டேஜ். வீல் லுக் க்ளோஸ்லி அட் இட் அண்ட் வீல் செக் அண்ட் வீல் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ராப்ளம். இஃப் தெர் இஸ் எனி சச் ப்ராப்ளம் வீல் கிவ் இட் அ லீகல் சேலஞ்ச் டெஃபினெட்லி. ஆல்சோ ரொம்ப டிலே பண்ணாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்க ஃபுல்வாரி கேண்டிடேட் ஈஸிலி ஹி ஹஸ் ஒன் பை கம்ஃபர்டபுள் மார்ஜின், பட் 5 in the evening he has won the election, 3 in the evening he has won the election, 3 in the afternoon, 5 in the evening, and they got the certificate in his hand at 3 in the morning. So இவ்வளோ நேரம் ஏன் அவங்க ஹோப் பண்றாங்க, நீங்க டயர்டா ஆகி போய் சரி நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன் நீங்க போயிருந்தா அப்போ அவங்க சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் தான் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஏதோ ஆர்டர் வரும், இல்லை ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, யூ ஹவ் நாட் ஒன் தி எலெக்ஷன். They had to stay there and fight to get their own certificate. இந்த மாதிரி there are several irregularities. We'll explore that. இப்போ இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு அணியில சேர்ந்து இந்த எலெக்ஷனை எதிர்கொண்டீங்க. இதே போல நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா இடதுசாரிகள் ஒன்று சேர்றது வேற மாநிலங்கள் எலெக்ஷன் தான்? I think so. Definitely we should. Left parties oda presence, left parties oda konja better performance. அது only left parties oda need alla. அது basically Indian democracy oda ரொம்ப பெரிய need. This Bihar election is proving that. இந்த மாதிரி issues இருந்தா basically you need a party that can combine issues of justice with issues of livelihood. Okay, issues of livelihood, issues of justice, அதோட ஒரு பேக்கேஜ் வேணும். அந்த பேக்கேஜ் left, apart from left, no other party really offers that package.
So how do you increase left-old performance improve panno? If you since it has improved in Bihar, that is a good sign. We can help it to improve in other places also. But basically, I think that there is no shortcut. There is only ABCs. Left has to, you have to go back to left's ABC. What is ABC of left? ABC of left is that நீங்க working class areasல ஒரு deep வேலை செய்யணும். அங்க அவங்க issuesக்கு raise பண்ணணும். Their issues will not only be economic issues. So there will be issues of survival, economic issues. There will also be issues of their own dignity and equality. So if they are Dalit workers, then there will be their issues of caste, their discrimination, caste discrimination or issues அதெல்லாம் raise பண்ணணும். And among working class, among peasantry, among farmers, communal டிவிஷன் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட்ஸ் இருக்கும். பிஜேபி பண்ணும், வேற பார்ட்டிஸும் பண்ணும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு ஜஸ்டிஸ் நேரேட்டிவ். ஏன் ஜஸ்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ பிரின்சிபல் பட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு சர்வைவ். இஃப் யூ கெட் டிவைடட் ஆன் இந்து முஸ்லிம் லைன்ஸ், இந்து கிறிஸ்டியன் லைன்ஸ், how can you manage to win your battles for livelihood also? You can't do that. So it is not only, being anti-communal is not only the right thing, it's also the smart thing. That is something which only the left is in a position to champion, and we should do that definitely. வேற ஸ்டேட்ஸ்ல நீங்க சொல்றீங்க, இப்போ நிறைய ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன் வருது. இப்போ பெங்கால்ல இருக்கும், அதுக்கப்புறம் அசாம்ல, யூபியில வரும். Basically what we feel is that Tamil Nadu varum election, it's due, but what we feel is that left should concentrate right now on raising these issues and building a strong, powerful left presence around these issues. Adukapram Bihar formula not necessary, it cannot apply uniformly in all states. For instance, Bengal பார்த்தா பெங்கால்ல TMC கவர்மெண்ட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டி RJD இங்க கவர்மெண்ட்ல இல்லை. RJD கவர்மெண்ட்ல இருக்கிறப்போ சிபிஐஎம்எல் RJD கூட யூனிட்டி சேலை ஃபார் அ ரீசன். அங்கே சிபிஐ சிபிஎம் RJD கூட யூனிட்டி சேர்ந்திருக்காங்க சின்ஸ் 90s. அண்ட் அதுல சிபிஐ ஒரு பெரிய பார்ட்டியா இருந்தது, ரொம்ப டிக்ளைன் பண்ணிருக்கு. பேசிக்கலி அவங்க பேஸே RJDல மர்ஜ் ஆயிடுது, பெரிய செக்ஷன். சிபிஐஎம்எல் இண்டிபெண்டா கான்டெஸ்ட் பண்ணிருக்கு. அவங்க இண்டிபெண்டன்ட் அசர்ஷன், இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டியை கல்டிவேட் பண்ணிருக்கு. அந்த இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி கூட ஒரு ஸ்ட்ராங் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்ல இந்த அலையன்ஸ் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி ஈக்குவல் அலையன்ஸ், ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் செஞ்சு முடிஞ்சா பண்ணணும். அல்லாட்டா அலையன்ஸ் பிளைண்ட்லி பண்ணா there is no use. Secondly, we feel in Bengal also we have to take BJP as the number one enemy, and how to defeat BJP, that has to be a huge concern. வேற ஸ்டேட்ஸ்ல, ஈவன் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நான் கொஞ்சம், பிகாஸ் வி ஆர் ஸ்பீக்கிங், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ வுட் லைக் டு ஸ்பீக் briefly about left in தமிழ்நாடு or left in கர்நாடகா, ஸ்டேட்ஸ் லைக் திஸ். ஐ திங்க் அங்கே நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. லெஃப்டோட வேலையை பார்த்தா அமங் ட்ரேட் யூனியன்ஸ்ல ரொம்ப நல்லா, even on justice issues like caste and all of that, Tamil Nadu left and left parties do have some track record. They have a track record. How to build on that to consolidate it politically, that is the issue. So there also I would say that in the DMK, IDMK parties mele konjam dependence இருந்தா, அந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டி கூட டிபெண்டன்ஸ் இருந்தா, அந்த மாதிரி நீங்க லெஃப்டோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. லெஃப்டோட கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க கேட்பீங்க, ஐயோ பீகார்ல தான் நீங்க எவ்வளோ பெரிய யூனிட்டி சேர்ந்துருக்கீங்க, இங்க அந்த மாதிரி யூனிட்டி வேண்டாமா? நான் சொல்லுவேன், பேசிக்லி லெஃப்டோட ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் தட் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரென்த். That then you have something to offer to an alliance. Then you have something to basically give to an alliance for something more strong on the basis of which to fight. So basically, I think building that basic strength has to be a number one priority, and that can be done. Secondly, I would just say that in a place as Karnataka, you can see the rise of the BJP. Communal rise நடக்குது. தமிழ்நாட்டில் நான் ஜென்ரலி நாங்கள் தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா, தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக இருக்காங்க. இங்கே பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே அங்கே ஹிந்தி பார்ட்டி, ஹிந்து பார்ட்டி, இந்துஸ்தான் பார்ட்டி, இங்கே அவங்க ஒன்றுமே நடக்க முடியாது. இப்போ அந்த வேல் யாத்ரா ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃப்ளாப் ஷோ தான். இங்கே ஃப்ளாப் ஷோ தான், பிஜேபி ஒரு ஃப்ளாப் ஷோ தான், அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மனுஸ்மிருதி எடுத்துன்னு ட்ரை பண்ணாங்க, வேல் யாத்ரா ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் ஃப்ளாப் ஷோ தான் நடக்கும். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்.
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. அது நல்லது. தமிழ் பொலிட்டிக்கல் கல்ச்சர் has a strong social justice streak in it. Tamil social political culture has that, and that is a strength, and that you can channel it against BJP. Very good. But it's not enough. Tamil Nadu culture, social political culture லையும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சிம்பிளி சொல்றேன். Two examples. One example is that of anti-intercaste marriage violence. Violence against intercaste marriages in Tamil Nadu is almost on par, maybe as bad as Haryana. It is there. And the difference is Haryana la avlo political backing illa. Inge directly political parties and the mari violence lead pandran. They are doing a politics of anti-intercaste marriage. Okay, the nasty, especially intercaste marriage where there is Dalit man and non-Dalit woman. Okay, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் மேல எவ்வளோ பேர் பேசுறாங்க, எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுறாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ஆன்டி தலித், இட் இஸ் ஆன்டி விமன் வயலன்ஸ். ஸோ விமன்ஸ் சாய்ஸ், நான் இந்த கம்யூனிட்டிலேருந்து இருந்தாலும் நான் சூஸ் பண்ண முடியும். நான் மேரேஜ் செய்யணுமா செய்ய வேண்டாமா, யாரு கூட நான் மேரேஜ், who will I marry, who will I not marry, that's my decision. Whether will I have a relationship before I marry or not, that is my decision. It's none of your business. Sexual harassment மேல நான் பேசினா I become that untouchable and you become a big hero. You're a big music industry boss and you remain a hero and I will become a nobody. This is happening in the same Tamil Nadu. இந்த அழுக்கு இருந்தா இந்த சொசைட்டி, and I'm using the word, கொஞ்சம் ஸ்ட்ராங் வேர்ட் தான் யூஸ் பண்ணேன், இந்த அழுக்குல பிஜேபி தாமரை மலர முடியும். ஓகே, அந்த அழுக்குல தான் அது அந்த மாதிரி அழுக்கு தான் they will hunt for that kind of dirt, and in that dirt BJP lotus will bloom. So if we have to recognize these and fight to change the political culture rather than be very complacent. Tamil Nadu has some very good strengths. But even Assam had those strengths. Assamlayum இந்த மாதிரி Assam identity, Assamlayum இந்த மாதிரி discourse இருந்தது. இங்கே பிஜேபி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிஜேபி இந்த ஆன்டி முஸ்லிம் இதை எடுத்து அங்கே ஏஜிபி ஒரு பார்ட்னர், அங்கே தே ஃபவுண்ட் அ லோக்கல் பார்ட்னர். தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி கிட்ட ஒரு லோக்கல் பார்ட்னர் இல்லை. டுமாரோ இஃப் தே ஃபைண்ட் அ லோக்கல் பார்ட்னர் and they manage to do something which is basically acceptable, it sits well with Tamil sense of identity, Tamil sense of nationalism, but it also manages to have some anti-Muslim edge. Jayalalitha at one time came close to that. She was also doing in Coimbatore and all anti-Muslim, Islamophobic. And the mari oru practice ivanga start panna, it may click. So we have to be very alert. We cannot afford to be complacent about it, and we have to fight the ills in Tamil Nadu society and culture also if we want to be alert against fighting the rise of the BJP. ஓகே. இப்போ இறுதியான ஒரு கேள்வி மேடம், அது என்னன்னா, பீகார் சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுடைய வெற்றி அது இந்திய ஒன்றியம் முழுக்க என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? See, I think that firstly பெரிய மெசேஜ் என்னன்னா, லெஃப்ட்டுக்கு வேண்டி ஒபிச்சுரி எழுதுகிற பேர் நிறைய இருப்பாங்க. ஐயோ லெஃப்ட் டிஃபிட்டட், சோவியத் யூனியன் கொலாப்ஸ்னா லெஃப்ட் இப்போ இட்ஸ் டெட் அண்ட் கான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் அப்பவும் லெஃப்ட் கண்டினியூ டு சர்வைவ். அதுக்கப்புறம் இங்கே பெங்காலில் கவர்மெண்ட், திரிபுராவில் கவர்மெண்ட் டிஃபிட்டட், இப்போ லெஃப்ட்னா டெட், லெஃப்ட் இஸ் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் Bihar is giving you the answer that left is not finished in India and it won't be finished. Left is not finished because in the mari vele among the poor, among the farmers, among the workers, and the mari politics vendi edam irukku. And and the mari politics seriously senja, if you do it with sincerity, it is possible to keep your space, maintain your space, and politically assert your space when the situation calls for it. There is no shortcut for that, and you have to do it sensibly, and you can do it. So I think that the same is the case in anywhere in the country. And so in all the places where left today does not have that much presence, I'm saying presence in terms of electoral victory, I would say to everybody, especially media la irukra per, that neenga konjam left seat jeicha thaan neenga vandu coverage pandreenga. அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இங்கேருந்து வந்தது இந்த மாதிரி லெஃப்ட், ஐயோ இந்த பேரே தெரியாது, விக்கிபீடியால சர்ச் பண்ணோம் யாரு சிபிஐஎம்எல், யாரு தீபங்கர் பட்டாச்சாரியா, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியவே தெரியாது.
நான் என்ன சொல்றேன்னா, நாங்க அந்த வேலை தான் சேம் வேலை செய்யறோம். ஏதோ புதுசா ஒன்றும் செய்யல. வி ஆர் டூயிங் த சேம் ஒர்க் ஃபார் லாஸ்ட் 30 years. நீங்க தான் அந்த மாதிரி அந்த மேல அந்த கவரேஜ் நீங்க செய்யல. ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் அபவுட் த ஒர்க் வி ஆர் டூயிங் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆல்சோ. கவர் தட் ஒர்க். And that work is what basically is the launching pad for us. There is no other launching pad, and I think that the left victory in Bihar, victory of so many seats in Bihar, I won't say it's a victory in this, it's a modest victory. It's an important, significant because there is an overall right-wing surge. So in an overall right-wing surge, அதுக்கு in the middle of that, for the left to make an assertion in a Hindi speaking state especially, that is a பெரிய achievement, அது significant achievement. ஆனா இதுல my hope is that people will, young people especially, will find out more about the left, will get more attracted to the left, will also understand left politics a little better. Because I see around me, before Bihar elections, நிறைய பேர் ஸ்டூடெண்ட் டேஸ்ல லெஃப்ட் பாலிடிக்ஸ் கேம்பஸ்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நான் லெஃப்டிஸ்ட் தான், ஆனா நான் நான் லெஃப்ட் பார்ட்டியில போய் அங்கே எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணலாம், அண்ட் ஐ வில் ஸ்டில் ரிமைன் அ லெஃப்டிஸ்ட். Okay, for me that left politics will be just become an accessory. Okay, so it is like like wearing a scarf. நான் ஒரு ரெட் ஸ்கார்ஃப் போட்டு நான் காங்கிரஸ்ல இருந்து கான்டெஸ்ட் பண்ணலாம், எங்கேயோ கான்டெஸ்ட் பண்ணலாம், டிஎம்கேல இருந்து கான்டெஸ்ட் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஐ திங்க் that is that needs correction, because you can't do that. Left is not about individuals. Left is not, you may be a wonderfully charismatic leader, நீங்க ரொம்ப நல்ல ஸ்பீச் கொடுக்கலாம், நீங்க ரொம்ப charismatic இருக்கலாம், ஆனா நீங்க இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் நாட் த லெஃப்ட். the left is the party. இப்போ காம்ரேட் தீபாங்கர் கேட்குற, நேத்திக்கு தான் யாரோ ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு, ஒரு ஜேர்னலிஸ்ட், காம்ரேட் தீபாங்கர் எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, அவங்க அந்த மாதிரி மார்க்சிஸ்ட் டாக்மேட்டிக்காக பேசல, அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி? நான் சொன்னேன், நீங்கள் காம்ரேட் தீபாங்கர் பார்க்குறீங்க, ஆனால் பேசிக்லி திஸ் இஸ் ஹவு ஆல் CPIML leaders are. Comrade Dipankar is an example of what is best about CPIML. CPIML இந்த மாதிரி தான் எல்லா லீடர்ஸ், காம்ரேட் வினோத் மிஸ்ரா இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, நிறைய எங்கள் லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒரு நார்மல் மார்க்சிசம்னா அதை காமன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஸோ தட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட். யூஆர் நாட் ஜஸ்ட் ட்ராப்பிங் ஃப்ரேசஸ், you're actually doing Marxist politics in a way that people are able to understand the principles behind it. And that is common. So they are good speakers because they are dedicated to communicating with ordinary people. So that is why left has good speakers. Okay, so it's not like they are in some speech competition. They are not getting any speech training. They are speakers because they want to communicate to people, and they are willing to do that. They are willing to work at doing that. So I think that is something young people also need to understand, that please join left parties, stick with left movement. Don't think that I will be a leftist if I join some other party afterwards. Be a leftist, do this hard work, and it is very rewarding, very joyful work, very hard work, very difficult work, calls for a lot of sacrifices, yes, of time, of privacy, of energy, of you live in difficult circumstances, you don't live an easy life. But what can be more rewarding than thinking that you are fighting for good principles, that you are doing a politics of the people, that is not politics for profits, it is not politics for corporations, it is not politics for division, of hatred. Rather, you are calling out to the best in people. So you are asking people to identify as the best version of themselves. That is what left politics is about. And I think, and it is about fighting for a better world, better tomorrow. And I hope that many people will be attracted to this politics. மீடியா மேல கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க. We are taking it to consideration. நாங்க கண்டிப்பா கவர் பண்ணுவோம். ஏன்னா மேடம், பாட்னாவில் இந்த பரபரப்பான சூழ்நிலையும் எங்களோட நீங்க இணைந்திருக்கீங்க. இளைஞர்களின் இன்னும் நிறைய கேள்விகளிடும், இன்னும் ஒரு நல்ல தலைப்போடும் தென்னை உங்களை சந்திக்க விரும்புகிறேன். தென்னை சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். அன்றாட சமூக அரசியல் நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்ள திண்ணை டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாட்னாவில் இந்த பரபரப்பான சூழ்நிலையும் எங்களோட நீங்க இணைந்திருக்கீங்க. இளைஞர்களின் இன்னும் நிறைய கேள்விகளிடும், இன்னும் ஒரு நல்ல தலைப்போடும் தென்னை உங்களை சந்திக்க விரும்புகிறேன். தென்னை சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன்.